Hi friends, welcome back to our channel TryNSC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன் மூலம் ஜாதி சான்றிதழ் விண்ணப்பம் செய்வது எப்படி, how to apply community certificate என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவை அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் TNEGA வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது நம்மளோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல பயனாளர் நுழைவுங்கிறதுல டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணி இந்த இமேஜ் டைப் பண்ணி லாகின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடி பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதில் கிளிக் பண்ணி நம்ம இன்னைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட போகிறோம். அதில் மூணாவது இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 60 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம யாரோட நேமுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க போகிறோமோ அவங்களோட நேமில் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்கா, குடிமக்கள் கணக்கு எண் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தால் தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி செக் பண்ணலான்னா ஆதார் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் வச்சு ஈஸியாக செக் பண்ணலாம். இந்த ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது உங்கள் மொபைல் நம்பர் அதில் இருக்குது. மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். OTP வந்தோடனே நீங்கள் கன்ஃபார்ம் OTP கொடுத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணியாச்சுன்னா இந்த நம்ம யாரோட பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட போகிறோமோ அவங்களோட ஃபுல் ரெஜிஸ்டர், நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் குடிமக்கள் கணக்கு எண், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆயிடுது. நீங்கள் இதில் எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக இதில் எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்குது. இந்த ஃபார்மில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசி இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்ம் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னா கம்யூனிட்டி, அந்த டீட்டெயில் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி, மதர்ஸ் கம்யூனிட்டி, ஃபாதர் காஸ்ட்டு, மதர் காஸ்ட்டு, அப்புறமா ரிக்வெஸ்டட் கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி நம்ம வேணுமோ, பிசி செலக்ட் பண்ணிக்கணும். என்ன காஸ்ட்டு, நாடார், என்ன காஸ்ட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா ரிக்வெஸ்டட் கம்யூனிட்டி பிசி, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் பிசி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் வந்து இந்த சிப்ளிங்ஸ் ஏதாவது கூட பிறந்தவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது கம்யூனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து ஏற்கனவே எந்தெந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ, அப்புறமா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறமா ஃபாதர் மதர் இவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட், அப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதில் ஒரு சைன் பண்ணி அதையும் எடுத்து வச்சு இப்படி இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் ஃபோட்டோ, இப்படி செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரில் 1 கொடுத்துட்டு ஆட் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக 4 சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணோன்னா அடுத்து 3வது ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணோன்னா 3வது ஸ்டெப் வந்து பேமெண்ட் ஸ்டெப். ஒரு 60 ரூபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் கார்டு மூலமாகவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவோ பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு பிரிண்ட் ரெசிப்ட், நீங்கள் செலுத்து சீட்டு, நீங்கள் 60 ரூபாய் கட்டினதற்கான அந்த சீட்டு ஒன்று டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.